அக்கா, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாம் கண்டினியூஸாக ஓடுறதுனால எங்கள் வீட்டில் ஈபி பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட இருக்குக்கா. இதனால இந்த ஈபி பில்லை பார்த்தாலே இப்படியே டென்ஷன் ஆகுது. இதுக்குள்ள ஒரு சொல்யூஷனே இல்லையா? நீங்களும் இதே மாதிரி உங்க ஈபி பில் நினச்சி இன்னும் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி தாங்க எங்கள் வீட்டுக்கு நான் ஈபி பில் 80,000லேருந்து 1 lakh வரை பே பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் சோலார் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 1 year பிஃபோர் ஆல்கம் க்ரீன் எனர்ஜிக்கு காண்டாக்ட் பண்ணேன். அவங்க எனக்கு என்ன சோலார் பேனல்ஸ் போடணும், என்ன இன்வெர்ட்டர் போடணும், எத்தனை கிலோவாட் சோலார் இன்ஸ்டால் பண்ணணுன்ற வரைக்கும் ஃப்ரீ சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் இப்போ என்னோட ஈபி பில் ஒன்லி 9,000 தான் வருது. அந்த 9,000ம் நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும்னு நினச்சிங்கன்னா ஆல்கம் க்ரீன் எனர்ஜியை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த உமன்ஸ் டே ஸ்பெஷலாக நீங்களும் உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் சேஃப் அண்ட் ஹாப்பியான என்விரான்மெண்ட்டில் வாழணும்னு நினச்சிங்கன்னா சோலாரை சூஸ் பண்ணுங்கள். ஆல்கம்க்கு கால் பண்ணுங்கள். ஓகேக்கா, அப்போ நானும் உடனே ஆல்கம் க்ரீன் எனர்ஜிக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். நீங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. சோலார் ஃபார் யுவர் சோல். ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இஸ் அவர் கோல்.